வணக்கம். நம்ம ஊரில் எவ்வளோத்துக்கு எவ்வளோ டெக்னாலஜி வளருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நிறைய குற்றங்களும் நடக்குதுங்க. ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் இதை சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏன்னா அந்த டெக்னாலஜியை வச்சு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது நடந்தனால ஏற்பட்ட ஒரு கள்ள உறவு. அப்படி அந்த கள்ள உறவுன்னு ஒன்று ஏற்பட்டாலே அது எதுக்காக, காதலுக்காகவா கள்ள உறவு ஏற்படும், அது எதுக்காக ஏற்படும் சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அப்படி அவங்க கள்ள உறவு எதுக்காக ஆரம்பித்தாங்களோ அதை போய் ஒரு சுடுகாட்டில் போய் பண்ணான்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமாங்க? அந்த லெவலுக்கு கொஞ்சம் கூட கூரே கிடையாதால அவங்களுக்குலாம். பண்ணுறது கள்ள தொடர்பு, உங்களுக்கு உறவு வைக்க வேறு இடமே கிடைக்கலையா? போய் போய் சுடுகாட்டில் வச்சு அதனால ஒரு குடும்பமே பாதிப்பாகி கடைசியில் வாழ்க்கையே எப்படி தலைகீழ மாறுச்சு அப்படிங்கிற ஒரு உண்மை சம்பவத்தை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த சம்பவத்தை நம்மள்ட்ட யார் சொன்னாங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரான ராஜேஷ் தாங்க சொன்னாங்க. அவருடைய சொந்த தாய் மாமாவுக்கு நடந்த சம்பவமாங்க. ஏன்டா இவருக்கு எப்படி தெரியும்னு நீங்கள் பார்க்குறீங்களா? கடைசியில் அந்த விஷயம் குடும்பத்துக்கே தெரிஞ்ச அந்த குடும்பமே நாரி கடைசியில் அவங்க மாமா இப்போ எந்த நிலைமையில் இருக்காரு அப்படிங்கிறத முதற்கொண்டு நம்மள்ட்ட டீட்டெயிலாக சொன்னார். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம மூஞ்ச ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. ஏன்னா அமானுஷ உண்மை சம்பவங்கள்லாம் டான்னு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன், ஓகேவா? அது போக இன்றைக்கான ஷவுட் அவுட் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் தாங்க. வர ஆதரவு கூடிக்கிட்டே வருது. என்ன கைமாறு செய்யனே தெரியல. இப்போதைக்கு நன்றியை வச்சுக்கோங்க. பெருசாக ஒரு கைமாறு நான் செய்ய தான் போகிறேன், ஓகேவா? ஸோ இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு டாஸ்க்கு. என்னடா இவன் பேசிக்கிட்டே இருக்கானன்னு யோசிக்காதீங்க. இந்த டாஸ்க்கை கேளுங்க. என்னென்னா, நீங்கள் எந்த ஊரில் இருந்து எந்த டைமில் இந்த அமானுஷ வீடியோலாம் எந்த டைமில் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மெயினாக வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, எல்லோரும் கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. வாங்க வளவள கொலகொலன்னு பேசாமல் அந்த திகில அமானுஷ உண்மை சம்பவத்துக்குள்ளே பேருவோம். இந்த கதையானது எப்போ நடந்துச்சுன்னா 2023 தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் தாங்க நடந்துச்சு. இந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ராஜேஷ்னு சொன்னேன் தெரியுமா, நம்மளோட சப்ஸ்கிரைபர், அவருடைய தாய் மாமாவை பற்றி தெரிஞ்சுக்கணுங்க. அவருடைய தாய் மாமா பேர் சேகர். அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குங்க. குழந்தைங்க மீன்ஸ் ஓரளவு சின்ன பொண்ணுங்க தாங்க. ஸோ இவரை பற்றி இவங்க குடும்பத்தில் உள்ளவங்க, அதாவது இந்த ராஜேஷ் அவங்க அம்மா அப்பாவை பொறுத்தளவு எல்லாரும் இவரை பொறுத்தளவு என்னென்னா, இவர் நல்லா வீட்டுக்காக வேலை பார்ப்பார், பொண்டாட்டி பிள்ளைங்களை நல்லா பார்த்துப்பார். இவருக்குள்ள ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா ரொம்ப குடிப்பாராங்க. டெய்லி நைட்டு குடிச்சிட்டு வருவாராம். அது போக ஃபேமிலி ஃபங்க்ஷன் எங்கே வந்தாலும் சரிங்க, அங்கே தண்ணியை போட்டு இவர் சண்டை போடாத நாளே கிடையாதாங்க. எப்போ வந்தாலும் தண்ணியை போட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாராங்க. ஸோ இப்படியே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சங்கருடைய குடும்பத்துக்கு குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாதாங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு எப்படின்னா அவங்களுடைய பாரம்பரிய வழி தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு குலதெய்வம் எதுனே தெரியாமல் ஏதாவது ஒரு சாமியை கும்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்க குடும்பத்தில் குலதெய்வம் யாருன்னே தெரியல. இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சேகருடைய தங்கச்சி ப்ளஸ் அந்த சேகருடைய அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து நிறைய இடங்களுக்கு போகிறாங்க இந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ குலதெய்வம் எவ்வளோத்துக்குள்ள ஒரு முக்கியமான சாமி, அந்த சாமி தான் நம்ம குலத்தையே காக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட குலதெய்வம் நம்ம குடும்பத்தில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க குலதெய்வத்தை தேடி போகிறாங்க. அப்படி தேடி எல்லா இடமும் போகும்போது ஒருத்தங்க சொல்கிறாங்க, ஒரு ஜோசியர் இருக்கார், அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் உங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது உடனே சரி ரைட்டு ஜோசியர்கிட்ட போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குடும்பமாக போகிறாங்க. குடும்பமாக போகும்போது அந்த ஜோசியரும் பார்த்துட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் உங்கள் குலதெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு கோயிலில் சொல்லியிருக்காருங்க. ஸோ இவங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சுட்டு அப்படின்னு ரொம்பவுமே சந்தோஷம். என்ன பண்ணுறாங்கன்னா, கார் பிடிச்சி உடனே எல்லோரும் மொத்த குடும்பமாக சேர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அந்த கோயிலுக்கு வராங்க. அந்த கோயிலுக்கு அங்கே உள்ள மக்கள் எல்லோரும், அந்த கோயிலில் கொஞ்சம் பேர் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, எங்களுடைய குலதெய்வம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள், ஏன்னா குலதெய்வம் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த கோயிலில் உள்ளவங்களும் இருந்துக்கிட்டு, அப்படியா நீங்கள் குலதெய்வத்தை தேடி கண்டுபிடிச்சி வந்ததே பெருசு, இந்த காலத்தில் குலதெய்வம் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் யாருமே பெருசாக எடுத்துக்கவே மாட்டேங்காங்க, ஆனால் நீங்கள் குலதெய்வம் இல்லைன்னு தெரிஞ்சு அதை மெனக்கெட்டு தேடி கண்டுபிடிச்சி வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டுட்டு போயிட்டு இந்த பங்குனி உத்திரம்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பங்குனி உத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா, குலதெய்வம் கோயிலுக்கு எல்லோரும் வழிபடுறதுக்கு போவாங்க. அப்போ பங்குனி உத்திரத்துக்கு நம்ம சிறப்பாக பண்ணுவோம். இப்போதைக்கு இடையில ஒரு நாள் பொங்க வச்சுட்டு போயிடுவோம். இப்போதைக்கு வந்ததுக்கு சாமி கும்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க.
அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சேகர் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே உள்ள ஒயின் ஷாப் தேடிட்டு இருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே, அந்த சேகர் வந்து குடிபோதைக்கு அடிக்ட் ஆனவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கணும். அதனாலேயே அவர் வந்து ஒயின் ஷாப் தேடி போகிறாருங்க. அந்த ஒயின் ஷாப் தேடி போயிட்டு அங்கே ஒரு ஒயின் ஷாப்பையும் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டு அங்கே வந்து சரக்கை வாங்கிட்டு வந்துட்டு நல்லா குடிச்சிட்டு கோயிலுக்கு வராருங்க. கோயிலில் எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு ஒரு மன நிம்மதியாக போகலான்னு முடிவு பண்ணும்போது கரெக்டாக இவர் ஃபுல் போதையில் வந்துட்டார். ஐயோ, இவன் இங்கே வந்தாது ஒழுங்காக இருப்பான்னு நினச்சா இவன் இங்கேயே வந்து குடிச்சிட்டு இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா, யாருக்கு சேகருடைய அப்பா அம்மா எல்லாத்துக்குமே ரொம்ப சங்கடம். முக்கியமாக சேகருடைய மனைவிக்குங்க. ஏன்னா அந்த மனைவி வந்து சேகர் மேலே அவ்வளோ அன்பாக இருப்பாங்களாங்க. சேகர் வந்து என்ன தான் தண்ணியை போட்டாலும் இவளை போட்டு நைட்டெலாம் போட்டு அடிப்பாராம். என்ன இருந்தாலும் இவன் மேலே அன்பாக தான் இருப்பார் சேகர். ஆனால் நைட்டு போட்டு இவரை போட்டு பயங்கரமாக அடிக்கலாம் செய்வாங்களாம். ஆனாலுமே சேகருடைய மனைவி வந்து தன்னுடைய கணவன் மேலே அவ்வளோத்துக்குள்ள ஒரு அன்பான ஒரு கேரக்டராக தாங்க இருந்திருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மெல்ல சேகரை போயிட்டு என்னங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க, கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னிட்டு சேகர் இருந்துக்கிட்டு என்னடி நீ இப்படி பண்ணலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் வச்சு அடிச்சிருக்காருங்க. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். குடும்பமே இருக்குது, புதுசாக இப்போ தான் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி வந்திருக்கும், அந்த இடத்துல வச்சு அடிச்சிருக்காருன்னா அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ பாவம் யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ண, பெரியவங்கெல்லாம் வந்து பேசி எடுத்து இவரை வந்து திரும்ப கிளப்பி விட்டாங்க. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, எல்லோரும் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிட்டா ஸோ எல்லோரும் கோயிலில் இருக்காங்க. சேகர் வந்து எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டாருங்க. அந்த இடத்துக்கு போனவிட்டு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 34 வயசு இருக்குமாங்க. அந்த 34 வயசு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகலையா. அவள் வந்து அந்த ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணு தானாங்க. அந்த பொண்ணை வந்து சேகர் பார்த்துருக்கான். சேகருக்கு அந்த பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. என்னடா இப்படி சொல்கிற ஹரிஸ்ன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாங்க, ஏன்னா ஆல்ரெடி அவன் குடி போதையில் இருக்கான். இந்த மாதிரி இது வரைக்கும் அவர் பண்ணது இல்லை. ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணை பார்த்துட்டு அவருக்கு பிடிச்சி போச்சு. அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேச போகிறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து இவர் நல்ல போதையில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சுங்க. தெரிஞ்சு போனட்டு நீங்கள் யார் என்னன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறாங்க. கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, நான் சேகர் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குலதெய்வத்தை நாங்கள் தேடி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அப்படின்னு எனக்கும் அந்த கோயில் தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே நல்லா ஜாலியாக பேசி, இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு 37 வயசு, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா இவர் கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு என்ன சொல்லியிருக்கு, அப்படியாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது இவர் சேகர் என்ன பண்ணியிருக்காரு, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். குடிச்சிட்டு அவ்வளோ தூரம் சண்டையை போட்டு பொண்டாட்டி அடிச்சுட்டு அந்த லெவலுக்கு குடிச்சா மெண்டலாகிற அவர் அந்த பொண்ணை பார்த்துட்டு ஃப்ளட் பண்ணுற மோடுக்கு மாறி இருக்காராங்க. என்ன பண்ணியிருக்காருன்னா, உங்கள் நம்பர் தாங்களா, உங்கள் இன்ஸ்டா ஐடி தாங்களா, அப்போ 2023 தானே, எல்லாருக்கிட்டே டச்சு ஃபோன் உண்டுல, உங்கள் நம்பர் தாங்க, ஃபேஸ்புக் ஐடி தாங்க, அப்படி இப்படின்லாம் கேட்டிருக்காருங்க. கேட்டுவிட்டு அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு இவர் வந்து ஃப்ளட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணுக்கு 34 வயசு ஆகுது பார்த்தீங்களா, இன்னும் கல்யாணம் வேறு ஆகலையா, அது சும்மா பேசுறது கம்பெனியாக இருக்குன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட நம்பரை கொடுத்து விட்டுங்க. நம்பரை கொடுத்துட்டு சேகருக்கு ரொம்பவுமே ஜாலி. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நான் வேணா உங்களை கோயில்கிட்ட விட்டுறவா அப்படின்னு கேட்குது. அப்போது சேகர் என்ன யோசிக்கிறாருன்னா, இவங்களை கூப்பிட்டு நம்ம கோயிலுக்கு வந்தால் நம்மளுக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சிடும், அப்படி தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க நான் போயிடுவேங்க, நாங்கள் கிளம்பிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வராருங்க கோயிலுக்கு. கோயிலுக்கு வந்துட்டு அவங்க ஃபேமிலி கிட்ட போயிட்டு நல்லா பேசுகிறாரு. எப்படின்னா, என்ன மன்னிச்சிருமா அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. ஏன்னா அவரை பொறுத்தளவு இப்போ இங்கேருந்து கிளம்பணும், ஏன்னா இங்கே இருந்தால் கண்டிப்பாக மாட்டிக்கிடுவார். ஸோ இங்கேருந்து கண்டிப்பாக நம்ம கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவங்க பொண்டாட்டி பிள்ளைக்குட்டி எல்லாத்தையும் வந்து கூப்பிட்றாரு. அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா எல்லாருக்கிட்டையும் என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் ஒழுங்காக இருப்பேன் வைப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி வந்து என்ன தான் இவர் அடித்தாலும் அடுத்த நிமிஷம் இவர் கூப்பிட்ட உடனே என்னங்க அப்படின்ட்டு ஓடி போயிடுவாங்களாங்க. அந்த லெவலுக்கு சேகர் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்களாம். அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணியிருக்காரா. ஸோ அந்த பொண்ணு வந்து ரொம்பவுமே பாசமாக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம கிளம்புவோம், கிளம்பி இன்னொரு நாள் வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, வண்டி ஏறுறாங்க. வண்டி ஏறி போயிட்டுருக்காங்க. ஒரு சாயங்காலம் நேரம் ஆகிட்டுங்க. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஊருக்கார் அந்த கோயிலில் இருப்பார் தெரியுமா, ஒரு பெரியவர், அவர் சொல்கிறாரு, போகிற வழியில் தான் எங்கள் வீடு இருக்குது, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து கை நினைச்சிட்டு போங்க, நைட்டு என்னதான் இருந்தாலும் நம்ம தூரத்தில் சொக்காரங்கில் ஆகிட்டோம், ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு தடவை மட்டும் கை நினைச்சிட்டு போங்க, அதாவது சாப்பிட்டு போங்கங்கிறது தான் அப்படி சொல்லுவாங்கல்ல, அதனால சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இவங்களும் இருந்துக்கிட்டு ஓகே சாப்பிட்டு போவோம்னு சொல்லிட்டு சேகருடைய அப்பா அம்மா எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ தாங்க போகிறாங்க.
அப்படி போகும்போது தான் ஒரு 3 முக்கு ரோடை காட்டுறாங்க. என்னன்னா அந்த 3 முக்கு ரோடில் இந்த ரூபா காயினை வெட்டி போடுவாங்க. அதெல்லாம் வந்து அந்த செய்வனை அந்த இதில் வருங்க. வேறு திஷ்டி கழிப்பாங்க, பூசணிக்காயை கொண்டு போட்டு திஷ்டி கழிப்பாங்க. அது போக பில்லி சூனியம் என்னதை பண்ணாலும் அந்த 3 முக்கு ரோட்டில் தாங்க இது பண்ணுவாங்களாம். அது அன்டயத்தில் பண்ணுவாங்களாம். ஸோ யார் பண்ணுறா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த ஏரியாவெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டே வராரு, இந்த 3 முக்கு ரோட்டில் இப்படிலாம் பண்ணுவாங்கம்மா இந்த ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு. கொஞ்சம் தூரம் போகும்போது என்ன ஆகுதுன்னா, லெஃப்ட் சைடில் ஒரு பயங்கரமான சுடுகாடு இருக்குங்க. அப்போ அவர் ஓப்பனாகவே சொல்கிறாரு எல்லார்கிட்டையும், இந்த சுடுகாட்டுக்கு மட்டும் யாருமே இரவு நேரங்களில் எங்கள் ஊர்லேருந்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சேகர் இருந்துக்கிட்டு கேட்குறாரு, ஏன் பெரியவரே போக மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இது எல்லாமே காரில் போய்கிட்டு இருக்கும்போது தான் நடக்குது. அப்போ சொல்கிறாங்க, இந்த சுடுகாட்டில் தான் வந்து எல்லாருடைய பணங்களையுமே எரிப்பாங்களாம், புதைப்பாங்களாங்க. எந்த மாதிரினா ஒரு 3 ஊர் வந்து அக்கம் பக்கம் உண்டாங்க. அந்த 3 ஊரில் யார் இறந்தாலும் அந்த சுடுகாடு தான் வந்து பொதுவான சுடுகாடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு எங்கே நீங்கள் நைட்டு போக மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, இரவு நேரங்களில் ரொம்பவுமே அமானுஷமான விஷயம்லாம் நடக்கும். இங்கே போயிட்டு பல பேர் அமானுஷத்தில் சிக்கி திணறி மாட்டி அலைஞ்சிருக்காங்க. ஸோ யாருமே இந்த இரவு நேரங்களில் போக மாட்டாங்க, இது ரொம்பவுமே ஆபத்தான பகுதி அப்படிங்கிற மாதிரி சொன்னிட்டு சேகர் வந்து அந்த டயத்தில் ஒன்றுமே அதை பெருசாக எடுத்துக்கல. சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போய் எல்லோரும் சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு திரும்ப தருமபுரிக்கு ரிட்டன் ஆயாச்சு. ரிட்டன் ஆனதுக்கப்புறம் சேகருக்கு என்ன ஆகிட்டு, போதையில் வந்து ஆள் நம்பர் வாங்கினது எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லை. யோசிச்சு பாருங்களேன், ஒரு பொண்ணுக்கிட்ட ஃபுல் மப்பில் போய் பேசியிருக்காரு, பேசி நம்பரு ஃபேஸ்புக் ஐடியெலாம் வாங்கியிருக்காரு. ஆனால் இவருக்கு வந்து ஆளே மறந்து போயிட்டு ஊருக்கு போனதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நம்பர்லேருந்து வாட்ஸ்அப்பில் இவருக்கு ஹாயின்னு வருது. என்னடா யாரான்னு பார்த்தா டிபியை பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ஊரில் பார்த்த பொண்ணு. அப்புறம் தான் சேகருக்கே ஞாபகம் வந்துச்சு, ஐயையோ இது நம்ம ஊரில் பார்த்த பொண்ணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மெல்ல மெல்ல சேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காருங்க. சேட்டிங் பண்ணவர் என்ன ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பொண்ணு ஃபோன் அடிச்சிருக்கு. இவரும் ஃபோனில் நல்லா பேசியிருக்காருங்க. இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இவங்க உறவானது டெவலப் ஆகிட்டே வருதுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா, சேகருடைய மனைவிக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குங்க. என்னென்னா, இரவு நேரங்களில் சேகருடைய ஃபோனை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது முன்னாடிலேருந்தே அதை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஃபோனை வந்து பசங்க எடுத்துருவாங்க. நைட்டானால் ஏதாவது வீடியோ பார்க்கறதுக்கு, யூடியூப் பார்க்கறதுக்கு எடுத்துருவாங்க. ஸோ அந்த சமயங்களில் அவருடைய மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லாக உட்காந்து சேகருடைய ஃபோனில் சும்மா வாட்ஸ்அப்பில் எல்லாருடைய ஸ்டேட்டஸ் பார்க்குறது, இந்த மாதிரி ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்காங்க. முக்கியமாக என்ன பண்ணுவாங்கன்னா, சேகருடைய மனைவி வேறு பிள்ளைக்குட்டிங்க எல்லோரும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை எல்லாத்தையுமே இவங்களே சேகர் அவங்க ஃபோனில் வந்து ஸ்டேட்டஸ் போடுறதையும் ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. இது எல்லாமே சேகருக்குமே தெரியும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே இப்படி இருக்கனால அவர் பெருசாக கண்டுக்கலை. அது போக அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் சேட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிடுவாரான். டெலீட் பண்ணோட்டி இவங்கக்கிட்ட வந்து ஃபோனையும் கொடுத்துருவாரான். ஏன்னா மனைவி கிட்ட வந்து புதுசாக நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும், என்னடா இவ்வளோ நாள் ஃபோன் கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ ஏன்டா கொடுக்க மாட்டேங்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனைவிக்கு சந்தேகம் வந்துடும் பார்த்தீங்களா. ஸோ என்ன பண்ணுறாரு, ஃபோனையுமே கொடுத்துட்றாரு. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கிற அந்த ஃபோட்டோவை தூக்கி போட்டாங்க, மை ஃபேமிலின்னு கீழே எழுதி போட்டாங்க. ஸோ அப்போ அந்த 2023 அந்த டைம்லலாம் உங்களுக்கே தெரியும், எல்லோரும் எதை ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, இந்த குட் மார்னிங் அப்படி இப்படின்னு வச்சு ஃபேமிலி ஃபோட்டோலாம் வைக்கிற பழக்கம் உண்டுல. இப்போ யாருங்க ஸ்டேட்டஸ்லாம் போடுறா, யாரும் போடுறதே இல்லை. ஸோ அந்த ஸ்டேட்டஸை வச்சுட்டாங்க. இதை வந்து அந்த பொண்ணு பார்த்துட்டுங்க, யார் திருநெல்வேலியில் இருக்க அந்த பொண்ணை பொறுத்தளவு சேகருக்கு வந்து கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறது தானே. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்துட்டு மறுநாள் மெசேஜ் பண்ணுது, நீ என்னை நல்லா ஏமாற்றிட்ட, உன்னை நான் எப்படி நம்பி உங்ககிட்ட பேசினேன் வச்சேன்னு சேகருக்கு ஒன்றுமே புரியலை. எதுக்குடா இந்த பொண்ணு இப்படி நம்மள்கிட்ட பேசுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்குறாரு, ஸ்டேட்டஸ் போட்டாங்க. சேகருக்கு என்ன பண்ணனே தெரில. ஐயோ இவளை நல்லா பேச்சு போட்டு வச்சிருந்தோமே, இவளை இப்போ என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு சேகர் உண்மையை ஃபுல்லாக சொல்லிட்டாரு. என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டு நான் உன்கிட்ட போய் சொன்னது தப்பு தான், அன்னைக்கு நான் குடிச்சிருந்தேன், அதனால தான் நான் உன்கிட்ட போய் சொன்னேன். அது போக உன்னை வந்து பிடிக்கும்னு சொன்னது எல்லாமே உண்மை தான், மற்றபடி இந்த ஒரு விஷயத்தில் தான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறமே ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறாரு. அந்த பொண்ணு ஸ்டார்டிங்கில் நல்லா திட்டிருக்கு, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படி இப்படின்னு திட்டின பொண்ணு ஒரு கட்டத்தில் என்னென்னா சேகர்கிட்ட பேசாமல் இருக்க முடியல. ஏன்னா நான் வந்து உங்கள்கிட்ட வளவலன்னு சொல்ல முடியலைங்க. இதுக்கே வந்து எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் ப்ரோ வளவலன்னு பேசாத ப்ரோ டைரெக்டாக பாயிண்ட்டை சொல்லு ப்ரோன்னு சொல்கிறீங்க. ஸோ நான் டீட்டெயிலாக சொன்னால் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஏன்னா 2 பேரும் அந்த லெவலுக்கு ஒரு லவ் ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேட்டஸை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு என்ன தோணும், ஸோ அது வந்து விலகி போகலான்னு முடிவு பண்ணாலும் என்னதான் இருந்தாலும் சேகர் கூட நல்ல ஒரு பாண்டிங் ஆகிட்டு. ஸோ என்ன பண்ணன்னு தெரியாமல் அப்படி சண்டை போடுற மாதிரியாவது அடிக்கடி பேசிக்கிட்டே இருந்திருக்கா. அதனால சேகர் ஒரு கட்டத்தில் இருந்துக்கிட்டு எல்லா உண்மையும் சொல்லி, எனக்கு நீ தான் முக்கியம், இப்போ கூட என் பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு நான் உனக்காக வச்சிடுறேன்னு நோட்டி இந்த பொண்ணு இருந்துக்கிட்டு நீ அப்படிலாம் பண்ண வேண்டாம் வைக்க வேண்டாம்னு சொன்னாட்டி இவங்க உறவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு தகாத உறவுக்கு போதுங்க. அதாவது
இவ்வளோ நாள் வந்து நம்மளே யோசிக்கலாம், இந்த பொண்ணை வந்து இவருக்கு பிடிச்சிருக்கு காதல் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். ஆனால் இது போக போக ஒரு தகாத உறவுக்கு போகுதுங்க. எந்த மாதிரினா வீடியோ காலில் ரொம்ப கவர்ச்சிகரமாக, அதை நான் சொல்ல உங்களுக்கே புரிஞ்சிடும், ஓகேவா? நான் வந்து அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் நம்ம சேனலில் இது வரைக்கும் அப்படி பேசினது கிடையாது. நான் புதுசாக அந்த மாதிரி பேச விரும்பலை. ஸோ வீடியோ காலில் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ எல்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி நிறைய தேவையில்லாத வேலைகள் எல்லாமே 2 பேரும் பார்த்துருக்காங்க. இத்தனைக்கும் அந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சு போச்சு கல்யாணம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு. இவருக்கும் கல்யாணம் ஆகி குத்துக்கள் மாதிரி பொண்டாட்டி இருக்குது, அது போக 2 குழந்தைகளும் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருந்தும் 2 பேரும் அந்த தகாத உறவுக்குள்ளே ஈடுபடுறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து 34 வயசாகியும் கல்யாணம் ஆகலை பார்த்தீங்களா? ஸோ அதனால கூட அந்த பொண்ணு அப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லி நானே நினச்சிக்கிறேன். ஸோ நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேகர் எப்படா ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா திருநெல்வேலிக்கு போனால் தான் அந்த பொண்ணை பார்க்க முடியும், பேச முடியும், ஏதாவது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாரு. அப்போ இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, குடும்பத்துக்கிட்ட போயிட்டு இவர் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக குடியையும் நிப்பாட்டிட்டார். ஏன்னா இந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருக்காருல, ஸோ இவர் குடிக்கிறதும் இல்லை அவ்வளோவா. ஸோ அதனாலேயே இவங்க மனைவி வந்து நம்ம புருஷன் திருந்திட்டாரு, குலதெய்வம் கோயிலுக்கு போனனால தான் திருந்திட்டாரு வச்சுட்டாருன்னு சொல்லி அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பரவாயில்லையே, நம்ம ஹஸ்பண்ட் இப்படி தெரிஞ்சிட்டார வச்சுட்டாருன்னு. அதே மாதிரி அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க, நம்ம ராஜேஷ் சப்ஸ்கிரைபர் இருக்கார் பாருங்க, அவருடைய அம்மா, அதாவது சேகருக்கு வந்து தங்கச்சி முறை வரும், அவங்களுக்கும் சரி, சேகருடைய அம்மா அப்பாவுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ரொம்பவுமே சந்தோஷம். ஓகே, நம்ம மகன் திருந்திட்டான்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, குலதெய்வம் கோயிலுக்கு போவோம், ஒரு நாள் பொங்க வைக்க போவோம்னு சொல்லிட்டு இவர் தொணன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். இவர் சொல்லிக்கிட்டே இருந்தனுட்டி சரி பரவாயில்ல, நம்ம பையனுக்கு இவ்வளோ பக்தியாக இருக்கானு சொல்லிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இவங்க ஃபேமிலியோட பிளான் போட்டது என்னென்னா, பங்குனி உத்திரத்துக்கு போய் பொங்க வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் சேகருடைய வற்புறுத்தல் பேரில் இவன் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணனால குடும்பத்தோடு சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், இவர் வந்து பக்திக்காக போகலங்க, இவர் எதுக்காக போகிறாருன்னு சொல்லிட்டு நமக்கு மட்டும்தான் தெரியும், அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க யாருக்குமே தெரியாது. ஸோ எல்லாருமே போகிற வழியெல்லாம் சேட் பண்ணிட்டே வராரு. நான் இந்த மாதிரி கிளம்பிட்டேன், உன்னை எப்படா பார்ப்போன்னு எனக்கு ஆர்வமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேட்டிங் பண்ணிட்டே வந்திருக்காருங்க. ஸோ இதுக்கப்புறம் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கோயிலுக்கு பெய்யாச்சுங்க. கோயிலுக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு 3-4 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு இங்கேயே இருக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் இருக்கார் தெரியுமா, அந்த ஊர் தலைவர் பெரியவர்னு ஒருத்தர் சொன்ன பாருங்க, அவர் வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடு வந்து வாடகைக்கு விட்டு வச்சுருந்தாராங்க. இப்போதைக்கு ஆள் இல்லை, ஒரு 4 நாள் தானே, என்ன இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்களை ஆகிட்டீங்க, அந்த வீட்டில் 4 நாள் நீங்கள் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாருங்க. சொன்னதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேகருக்கும் நல்லா வாக்கா போயிட்டு, ஏன்னா சேகருமே முடிவு பண்ணிட்டு தான் வந்தார் 4 நாள் கிட்ட இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த 4 நாள் அவர் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் வீட்டில் இருந்து ஃபோன் பேசினார், ஆனால் அதை வந்து பெருசாக யாருமே கவனிக்கலை, ஏன்னா வீட்டில் தானே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து, ஏன்னா எல்லாருமே சேகரின் வற்புறுத்தலின் பேரில் தான் அந்த ஊருக்கு வந்திருக்காங்க குலதெய்வத்தை பார்க்கறதுக்காக. ஏன்னா எல்லாரும் பங்குனி உத்திரத்துக்காக தான் வரணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் சேகர் சொன்னனால தான் எல்லாரும் வந்து வந்தாங்க. ஆனால் இவர் இங்கே வந்துட்டு சாமி மேலே ஒரு ஈடுபாடு காட்டாமல், சாமிக்கு என்ன பண்ணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எதுவுமே யோசிக்காமல் ஃபோனாக பேசிகிட்டு இருக்காருங்க. பார்த்தா இவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் தான் எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. அப்போ இவங்க மனைவி இருந்துட்டு, என்னங்க யார்கிட்ட தாங்க நீங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் ஊரில் இருக்கும்போதே உங்களை கவனிச்சுட்டு தான் இருப்பேன், சரி ஏதோ வேலை விஷயமா பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன், ஆனால் இப்போ இருந்துட்டு அடிக்கடி இங்கே வந்துட்டு எங்கே ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொன்னனால தானே இங்கேயே வந்தோம் அப்படி இப்படின்னு விட்டு சேகர் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இல்லை ஒன்றும் இல்லை எமர்ஜென்சி அப்படி இப்படின்னு சொல்லி எதையாவது சொல்லி தட்டிகிட்டே இருக்காராங்க. இவர் மனைவிக்கு வந்து சந்தேகம் கூடிக்கிட்டே இருக்குது, இவர் ஏன்டா இப்படி பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனால் தன்னுடைய கணவனுக்கு வந்து ஒரு கள்ள தொடர்பு இருக்குங்கிற அளவுக்கு அவர் சந்தேகப்படலைங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேகர் தன்னுடைய சித்து விளையாட்டை வந்து ஆரம்பிக்கிறாங்க. என்னடா அப்படின்னு யோசிக்கலாம், என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இரவு என்ன பண்ணுறாருன்னா, நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இருந்துக்கிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க, இரவு நேரத்தில் நீ எங்கே போகிற, நம்ம ஊர்னா பரவாயில்ல, இந்த ஊரில் உனக்கு யாரை தெரியும், நீ எங்கே போகிற அப்படின்னு நோட்டி இவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு ஒரு மாதிரி மன நிம்மதி வேணும், நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மணி, இரவு ஒரு 9:30 மணி இருக்குங்க, அந்த டயத்தில் வெளியே போகிறேங்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு இவரும் பிளான் போட்டார், இரவு 9:30 மணிக்கு மேலே நீ வா, என் வீட்டுக்கிட்ட வா, நம்ம 2 பேரும் மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போது அந்த ஊர் தலைவர் இருக்கார் தெரியுமா, அந்த பெரியவர், அவர்கிட்ட வண்டியையும் வாங்கிட்டு போகிறாருங்க. வண்டியையும் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் 9:30 மணிக்கிட்ட அந்த பொண்ணோட வீட்டுக்கிட்ட போகிறாங்க. அந்த பொண்ணு வெளியே வருதுங்க. அந்த பொண்ணு என்ன நினச்சிட்டுன்னா, இவன் நம்மளை பேச கூப்பிடுதான், இல்லைன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கோம்ல அதனால கூப்பிடுறான் அப்படின்னு நினச்சிட்டு போயிருக்கு.
ஆனால் இவருடைய பிளானே வேற. கள்ள தொடர்புங்கிறது வர்றதே எதுக்காக? ஒரே ஒரு விஷயத்துக்காக தான், அந்த காமம்ங்கிற ஒரு விஷயத்துக்காக தான். அதை பண்ணுறதுக்காக தான் வந்து இவர் கூப்பிடுறாருங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து அது ஃபஸ்ட்டு தெரியலை. அதுக்கப்புறம் இவர் இருந்துக்கிட்டு கையெல்லாம் பிடிச்சி இழுத்து ஒரு மாதிரி பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சுட்டே சும்மாறாங்குது. அப்போ நீ என்ன ஃபோன் பேசும்போதெல்லாம் நல்லா தானே இது பண்ணுற, இப்போ என்ன ஓவராக பண்ணுறன்னு விட்டு அந்த பொண்ணு வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக விட்டுட்டு, ஏன்னா அந்த பொண்ணுக்குமே அதில் தான் ஈடுபாடு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் உடலுறவில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் சேகர் என்ன யோசிக்கிறாருன்னா, எங்கே இருந்தாலும் ஊருக்காரங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஊருக்காரங்க வராத இடம்னா அந்த ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பாருங்க, ஒரு சுடுகாடு இருக்குது, அந்த இடத்துல யாருமே நைட்டு ஊருக்காரங்க போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, அந்த சுடுகாட்டுக்கு போனால் யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு உள்ளூர்காரி, அந்த பொண்ணுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணு வந்து வான் பண்ணுது, வேண்டாம் சேகர் அந்த இடத்துக்கு வேண்டாம், அது ரொம்ப பயங்கரமான ஏரியா அப்படின்னு நீ உன் கண்ணால் பார்த்தியா அப்படின்னு சொன்னோட்டி அந்த பொண்ணு யோசிக்குது, ஐயோ நான்லாம் பார்த்ததில்ல சொல்லுவாங்க, 1000 பேர் 1000 விதமாக சொல்ல தான் செய்வான், அதுவும் இது கிராமம், ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்றும் சொல்ல தான் செய்வான், அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, நான் கூப்பிட்டா வருவியா மாட்டியா அப்படின்னு அந்த பொண்ணு அன்னைக்கு இருந்த அந்த ஆர்வத்தில் வாங்க போவோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. 2 பேருமே அந்த சுடுகாட்டுக்கிட்ட போகிறாங்க. இப்போ தான் நம்ம கதையில் பயங்கரமான ஒரு அமானுஷ்யம் எல்லாமே ஆரம்பிக்க போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் 2 பேரும் வண்டியை ஒரு ஓரமாக விட்டுட்டாருங்க. ஏன்னா வண்டி அங்கே நிற்கிறது தெரிஞ்சால் யாராவது பார்த்துட்டா கூட வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடிக்கிட்ட ஒரு ஓரமாக விட்டுட்டு 2 பேரும் அந்த சுடுகாட்டுக்குள்ளே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சுடுகாட்டுக்கு போனட்டு என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியுங்களா? 2 பேரும் உடல் உறவில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு மண் மாதிரி தான் இருக்குது, அந்த மண்ணுக்கு மேலே படுத்து தான் இவங்க உடல் உறவில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த மண் மாதிரி இருக்குது தெரியுமா, அது ஒரு பணத்தை வந்து புதைச்ச இடம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அது சுடுகாடு தானே. நான் ஆல்ரெடி சொன்னேன், 3 ஒரு பணங்களை வந்து அங்கே தான் எரிப்பாங்க புதைப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல ஒரு பணம் இருக்குங்கிறது கூட தெரியாமல் 2 பேரும் அதுக்கு மேலேயே உடல் உறவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ யோசிக்கவே முடியலங்க, கொஞ்சம் கூட அறிவில்லாமல் போனது சுடுகாடு, அங்கே போய் இந்த வேலையாக பார்ப்பாங்க. பண்ணிட்டு என்ன ஆச்சுன்னா, உடல் உறவில் ஈடுபடுறதுக்கு போகும்போது பயங்கரமாக காற்றடிச்சுட்டு இந்த பொண்ணுக்கு வந்து பயம் தாங்க முடியலையா. என்னென்னா, வேண்டாங்க எனக்கு பயமாக இருக்குது சேகர், இந்த இடத்துல வேண்டாம், நம்ம பேருவோன்னு விட்டு சேகர் இருந்துக்கிட்டு அவர் தான் ஃபுல் ஃபோர்ஸில் இறங்கிட்டார்ல, எப்படியாவது நம்ம இன்றைக்கி ஊருக்கு வந்ததை நம்ம நிறைவேற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து இது பண்ண போகிறாருங்க. அப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சேகருக்கு பின்னாடி இருந்து யாரோ டக்குன்னு இழுக்கிற மாதிரி இருந்துச்சாங்க. சட்டாருன்னு சேகர் திரும்பி பார்க்குறாரு, யாருமே இல்லையாங்க. ஆனால் யாரோ தோள்பட்டையில் பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்துச்சான். அப்போ சேகருக்குமே லேசாக ஜர்க் ஆகுது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது நம்ம மனப்பிரமை தான், ஆல்ரெடி பேய் இருக்குன்னு நினச்சா கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரமைகள் வரும்னு நினச்சிட்டு சேகர் விட்டுட்டு அவர் ஃபுல்லாகவே அது என்ன இடம் என்ன ஏதுன்னு கூட பார்க்கல. அவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக இன்றைக்கி எப்படியாவது உடல் உறவு பண்ணணும், இது மட்டும் தான் அவர் ஃபோக்கஸு. போக காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க. காற்றோடு சேர்ந்து சத்தம் ஒன்று வெளியே வருதுங்க. என்ன சத்தம்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு ஆள் வந்து உருமுற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. உருமுற மாதிரி சவுண்டு கேட்டுட்டு இவங்க 2 பேத்துக்குமே பயம். அப்பவும் சேகர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த சவுண்டு நமக்கு மட்டும்தான் கேட்குது போல் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கும் கேட்குது. பொண்ணுக்கும் கேட்ட விட்டு என்னென்னா, 2 பேத்துக்குமே தெரிஞ்சு போச்சு இங்கே யாரோ 3வது ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சேகர் என்ன பண்ணுறாரு, எவனோ ஒருத்தன் இங்கே இருக்கான், வா இங்கேருந்து போயிடுவோன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு ஆல்ரெடி பயந்துட்டு தானே இருந்துச்சு, எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எந்திரிக்குதுங்க. எந்திரிச்சோட்டி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் சேகர் வந்துட்டு கத்துறாரு, யாருன்னு கத்துறாரு. ஆனால் ஆப்போசிட்லேருந்து எந்த ஒரு சவுண்டுமே இவருக்கு ரெஸ்பான்ஸ் வரவே இல்லை. யாருன்னு சொல்லிட்டு சொன்னால் தானே இவருக்கு ஏதோ ஒரு ஆளுன்னு தெரியும். ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. ஸோ இவருக்கு பயமானது தாங்க முடியல. போக என்னென்னா, இவர் வந்து அந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போகிறாரு. ஒரு கட்டத்தில் என்னென்னா, அந்த பொண்ணு வந்து அப்படியே சில மாதிரி நின்றுட்டாங்க. நின்னதுக்கப்புறம் இவருக்கு என்னடா அந்த பொண்ணு வரமாட்டிக்கா, வா இங்கேருந்து போயிடுவாங்க. சுற்றி காற்றடிக்குது. அந்த சினிமா படம்லாம் எப்படி இருக்கும் அந்த பேய் சீக்வன்ஸ், அந்த மாதிரி பயங்கரமாக காற்றடிக்குதாங்க. காற்றடிக்கும் போது இவர் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்காராம். பார்த்தா அந்த பொண்ணு நகரவே மாட்டிக்காங்க. அதுக்கப்புறம் இவர் அப்படி திரும்பி என்னன்னு பார்க்குறாரு, அந்த பொண்ணு இப்படி தலையை குனிஞ்சிட்டு நின்றுக்கிட்டே இருக்காளாங்க. முடியெல்லாம் இப்படி விரிஞ்சு கிடக்கு. ஆல்ரெடி சேரீ தான் அந்த பொண்ணு கட்டியிருந்துச்சா, இப்படி நிற்கிதாங்க. அது வரவே மாட்டேங்கும். பிடிச்சி இழுக்கும்போது அந்த கல் மாதிரி ஒரே இடத்துல நிற்கிதாங்க. இவர் பிடிச்சி வாவான்னு இழுக்கிறாராம். அதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோ காற்று சவுண்டுலேயும் அந்த பொண்ணோட உருமல் சவுண்டு கேட்குது. எப்படின்னா
அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கரமாக உரிமை இருக்குங்க. இவருக்கு பார்த்தோட்டி அள்ளு விட்டுட்டு என்ன பண்ணுன்னு தெரில. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு அந்த பொண்ணோட கையை வந்து இப்படி உதறி விடுறாரு. உதறி விட்டு இவர் எப்படியும் தனியாக போக முடியாது, தனியாக போனால் கண்டிப்பாக மாட்டிப்பார், இவளையும் எப்படியாவது கூட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு கிட்ட வந்து இழுக்கிறாருங்க. இழுக்கும் போது அந்த பொண்ணு ஒரு அடி அடிச்சுட்டாங்க. அடிச்ச அடியில் சேகர் அப்படி பின்னாடி தள்ளி விழுந்துட்டாராம். விழுந்துட்டு எந்திரிச்சு உனக்கு என்னாச்சு அப்படின்னு ஒட்டி என் மேலேயே படுத்துட்டு நீ இந்த வேலையெல்லாம் பண்ணுவியான்னு சொல்லிட்டு சேகரை பார்த்து அந்த பொண்ணு கேட்குதுங்க. இவர் சேகருக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிஞ்சு போச்சு இது ஏதோ அமானுஷமாக தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ உடனே அந்த பொண்ணை வாவான்னு கூப்பிட்றது. ஆனால் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சுத்தத்தில் வரவே மாட்டேங்க. டக்குன்னு என்னாச்சு, அந்த பொண்ணு வந்து மயங்கி விழுந்துட்டாங்க. விழுந்ததுக்கப்புறம் சேகருக்கு என்ன பண்ணனே தெரில. தட்டி எழுப்புறாரு. தட்டி எழுப்பும்போது திடீர்னு அந்த பொண்ணு அப்படி, அதாவது இவர் மடியில் இருக்குங்க, மடியிலேருந்து தட்டி விட்டு டக்குன்னு கண்ணை முழிக்குதாங்க. முழிக்கும்போது கருவளையுமே இல்லாமல் வெள்ளை கலரில் இருந்துச்சாங்க கண்ணு. இவருக்கு பார்த்தோன்னே பயம் பக்குன்னு ஆகிட்டாங்க. டக்குன்னு இவர் என்ன பண்ணுறாரு, சட்டாரன் அந்த பொண்ணை அப்படியே இது பண்ணிட்டு கீழே போடுறாரு. அந்த பொண்ணோட விரல் எல்லாமே இப்படி மடங்கி கை கால்லாம் இப்படி இழுத்துட்டாங்க. அந்த ஃபிக்ஸ் வந்தால் ஒரு ஆளுக்கு எப்படி வரும் அந்த மாதிரி இப்படி கை கால் எல்லாமே இழுத்துட்டு ஒரு மாதிரி அப்படியே பின்னாடி போகிறாங்களாங்க. அதாவது மண்ணில் படுத்திருக்கும்போது அப்படியே பின்னாடி நேராக பெய்யி எங்கே தெரியுமா அவங்க அப்படியே நிற்கிறாங்க. அப்படியே பின்னாடி பெய்யி அந்த ஒரு பொணம் புதைச்சிருந்துச்சு. அந்த பொணத்துக்கு மேலே தான் இவங்க உடல் உறவு பண்ணாங்கன்னு சொல்லி தெரியுமா, அந்த இடத்துல போய் இப்படியே படுத்துட்டு அந்த பொணம் மாதிரி அவங்க அந்த பொண்ணு வந்து படுத்துட்டாங்க. சேகருக்கு என்ன பண்ணனே தெரியலையா. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணு எப்படியாவது இங்கேருந்து கூப்பிட்டு போயிடணும், நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே, ஏன்னா இவர் தனியாக விட்டுட்டு போனாலும் இவர் கண்டிப்பாக மாட்டிப்பார். இவருக்கு இப்போ ஃபுல்லாக என்ன பயம்னா ஐயோ மாட்டிப்போமோன்னு பயம். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் எல்லாமே நடந்து ரொம்ப நேரம் ஆகிட்டா இவங்க வீட்டில் ஃபுல்லாக பயங்கரமான பயங்க. ஏன்னா இவர் எங்கே போனாருன்னு தெரியலையே. வீட்டில் எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா இவன் ஏதோ பழைய மாதிரி குடிச்சு எங்கேயாவது படுத்துக்கிடுத்து கடந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர் தலைவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இன்னும் ஆளை காணும், என்ன ஆச்சுன்னே தெரில, பயமாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஊர் தலைவர் இருந்துக்கிட்டு ஊரில் உள்ள கொஞ்சம் பசங்க எல்லாரையும் போய் தேடுங்கன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இவர் வந்து அவர்கிட்ட ஒரு டிவிஎஸ் எக்ஸல் உண்டாங்க, அந்த எக்ஸலில் போய் தேடுறாரு. அப்போது அந்த ஊர் தலைவருக்கு வந்து ஒரு சந்தேகம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நைட் நேரத்தில் இந்த சுடுகாட்டுக்கிட்டே யாருமே போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இவன் வீம்புக்குன்னே சுடுகாட்டுக்கு போயிருப்பாரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா போன வாட்டியே வரும்போது இந்த குடும்பத்திலே இவன் ஒருத்தன் தான் ஒரு கோளாறாக இருக்கான். ஏன்னா இவர் வந்து சரக்கடிச்சு பிரச்சனையெல்லாம் பண்ணார் தெரியுமா. ஸோ இந்த குடும்பத்தில் இவர் ஒருத்தர் தான் கோளாறாக இருக்கார். இவர் கண்டிப்பாக இந்த மாதிரி வேண்டாத வேலையெல்லாம் பார்ப்பாருன்னு சொல்லிட்டு அந்த சுடுகாட்டுக்கிட்ட போகிறாங்க. கிட்ட போனவட்டியே ஒரு மரத்துக்கு கீழே இவருடைய வண்டி இருந்துச்சுங்க. யார், புல்லட். அந்த புல்லட்டே ஊர் தலைவர் வண்டி தானே. அந்த வண்டியை பார்த்தோட்டி இவன் இங்கே தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சுங்க. அவர் உள்ளே போகிறாரு சுடுகாட்டுக்குள்ளே. அவருக்குமே பயம், ஏன்னா இரவு நேரங்களில் போக மாட்டார். ஆனால் வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இவர் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோட்டி என்னென்னா பயங்கரமான சத்தம் கேட்குதுங்க. எப்படின்னா எந்திரி வா பேருவோன்னு விட்டு முடியாதுன்னு அந்த சவுண்டு வந்து உள்ளே போகிற ஊர் தலைவருக்கே கேட்குதான். உடனே ஊர் தலைவர் என்ன பண்ணுறாருன்னா விறுவிறுன்னு உள்ளே போகிறாருங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு அந்த சமாதிக்கு பக்கத்தில் அப்படியே கை காலெலாம் விரைச்சி போய் இப்படி படுத்துருக்கு. இவர் அப்படியே குமுறி அடிச்சுட்டு எந்திங்காரு. அப்போ அந்த இருக்கிற இடத்துல வந்து தம்பி ஏன் இங்கே வந்தீங்க வச்சிங்கன்னு சொல்லி அவர் சண்டையாக போட முடியும், என்ன பண்ணனே தெரியாமல் ஐயோ என்னையா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீ தூக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணை வந்து இவங்க ஒரு சைடில் தூக்குறாங்க. யார், அந்த ஊர் தலைவர் ஒரு சைடில் தூக்குறாங்க, சேகர் ஒரு சைடில் தூக்குறாரு. அவர் உடம்பே அப்படி கட்ட மாதிரி, இந்த பொணம்லாம் அப்படி ஒரு மாதிரி விரைச்சி போய் கட்ட மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இருக்காங்க. உடனே அந்த பொண்ணை தூக்கிட்டு நேராக விறுவிறுன்னு வீட்டுக்கு போகிறாங்க. எங்கே, அந்த வாடகைக்கு ஒரு வீட்டு விட்டுருக்காரு அந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி தெரியுமா, அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போனோட்டி எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கு. என்னடா இந்த பொண்ணு பாட்டுக்கு இப்படி கிடக்குதே வைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவர் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் அந்த வழியாக போனேன், ஏதோ ஒரு பொண்ணோட சவுண்டு கேட்டுச்சு, டக்குன்னு வண்டியை நிப்பாட்டி கிட்ட போனால் இந்த பொண்ணு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, சேகர் வந்து சொல்கிறாரு. ஆனால் சேகர் சொல்கிறது பொய்ன்னு சேகருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் அந்த பெரியவரும் சரி அவங்க ஃபேமிலியில் உள்ளவரும் சரி நம்பிட்டாங்க. ஏன்னா எல்லோரும் என்ன நினைப்பாங்க, இவன் கூட்டு போய் உடல் உறவு பண்ண தான் கூட்டு போனான்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி நான் போனேன் சவுண்டு கேட்டுச்சுன்னு சொன்னிட்டு நம்பிட்டாங்க. ஸோ இப்போ என்னென்னா இந்த பொண்ணு வந்து எதுக்கோ பேருக்கு போன இடத்துல ஏதோ பயங்கரமான விஷயம் நடந்துட்டுன்னு சொல்லிட்டு அந்த குலதெய்வம் கோயிலில் உள்ள பூசாரியை வந்து கூப்பிட்றாங்க. அப்போது பூசாரி வந்து நைட்டாக கிளம்பி வந்துட்டாருங்க. ஏன்னா இந்த மாதிரி ஊருக்குள்ளே அமானுஷ விஷயங்கள் நடந்தாலே இந்த குலதெய்வ கோயில் பூசாரி தான் வந்து சரி பண்ணுவார். அதுபோக குலதெய்வம் கோயிலில் வந்து கொடையோ ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலே அவர் தான் வந்து சுடுகாட்டுக்கு வேட்டைக்கெல்லாம் போவார் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்க. அப்போது அவர் வந்து வந்துட்டாருங்க. அந்த சாமியாடின்னு சொல்லலாம், அவரை பூசாரின்னு சொல்லாமல் சாமியாடின்னு வச்சுக்கலாங்க. அப்போ அவர் வந்துட்டாருங்க. அவர் வந்தோட்டி இந்த பொண்ணு எதுக்கு அங்கே போச்சு
போச்சுன்னு கேட்டார். அப்போ சேகர் வந்து இதே தான் சொன்னார். என்ன சொன்னார், இந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கு நம்ம ஏதாவது பூஜை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வம் கோயிலேருந்து சில பொருட்கள் எடுத்துகிட்டு வர்றாரு. என்னென்னா வேப்பிலை, எலுமிச்சப்பழம், கொஞ்சம் மஞ்சள் தண்ணி, அதாவது வேப்பிலை தண்ணியில் மஞ்சள் போட்டு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ மஞ்சள் தண்ணி அந்த பொண்ணு மூஞ்சில் வந்து தெளிச்சு விட்றாங்க. தெளிச்சு விட்டாலும் அந்த பொண்ணு அப்படி தான் இருக்கும். மஞ்சள் தண்ணியை குடிக்க வைக்கிறாங்க. அப்படியே அந்த பொண்ணு திருப்பிட்டு வாந்தி எடுக்க ஆரம்பிக்குதுங்க. ஒரு மாதிரி வாந்தி, கொடூரமாக வாந்தி எடுக்குது. எடுத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிருக்குங்க. நார்மல் ஆனதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரிய வருது. என்னென்னா, உட்கார்ந்துருக்கிறது அந்த பொண்ணே கிடையாது. அந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு ஆத்மா அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. என்னென்னா, என்ன தொந்தரவு பண்ணீங்கல்ல, அவங்க எல்லாரையும் நான் சும்மா விடமாட்டேன்னு அந்த ஆத்மா வந்து பயங்கரமாக கத்துதுங்க. எல்லாரும் வீட்டில் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சேகர் அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க. அப்போ இருந்துக்கிட்டு விடமாட்டேன்னு அந்த சாமியாடி இருந்துக்கிட்டு கேட்குறாரு, உன்னை யார் என்ன பண்ணா, இந்த பொண்ணை எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தெளிக்கிறாருங்க. என்ன ஏதாவது பண்ணீங்கன்னா நான் எல்லாரையும் பழி வாங்கிடுவேன், இந்த பொண்ணை நான் கொன்றுவேங்குதுங்க. அப்போ அந்த சாமியாடிக்கெலாம் வந்து பயம், என்னடா இது, இந்த ஆத்மா இப்படி சொல்லுது, இந்த ஆத்மாவை யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு உன்னை என்ன பண்ணா, உன்னை யார் என்ன பண்ணான்னு அந்த அவங்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா வந்து நேராக சேகர்கிட்ட கையை காட்டிட்டு, சேகருக்கு ஒன்றுமே ஓடலை. அப்போ சேகர்கிட்ட வந்து அந்த சாமியாடி கேட்குறாரு. ஏன்னா அப்போ அந்த டயத்தில் வந்து சாமியாடி வந்து நார்மல் பர்சன் மாதிரி பேசலையாங்க, ரொம்ப கொடூரமாக ஆக்ரோஷமாக பேசினாராம். நீ என்ன பண்ண, ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம், அமானுஷ விஷயம், அந்த விஷயத்தில் யாரும் விளையாட மாட்டாங்க பார்த்தீங்களா. அப்போ இவன் ஏதோ பண்ணியிருக்கான்னு அந்த சாமியாருக்கு பயங்கர டென்ஷன் ஆகி அவர் வந்து கேட்குறாரு. கேட்கும்போது இவன் என்ன சொல்கிறான்னா, ஐயா நான் ஒன்றுமே பண்ணல. அப்போ அந்த அம்மானுஷன் கேட்குது, நீ ஒன்றுமே பண்ணலையான்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பொண்ணோட கையை இப்படி திருப்புதுங்க. அந்த கையை அப்படியே வளைய ஆரம்பிச்சிட்டான். அப்போ அந்த சாமியார் இருந்துக்கிட்டு சொல்கிறாராம், நீ என்னன்னு இப்போ சொல்லலன்னு அந்த பொண்ணு உயிருக்கே ஆபத்தாயிரும், நீ ஒழுங்காக சொல்லிடு, நீ என்ன பண்ணன்னு கேட்டோட்டி சேகர் எல்லா உண்மையுமே சொல்கிறாருங்க. யோசிச்சு பாருங்கள், அவங்க குடும்பத்தில் அவங்க பொண்டாட்டி எல்லாரும் முன்னாடி பயங்கரமாக மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ஒரு நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இருந்தார், குடிக்காமல் கொள்ளாமல். என்ன தான் இவர் குடித்தாலும் பிரச்சனை பண்ணாலும் என்ன பண்ணாலும் இவங்க பொண்டாட்டிக்கு வந்து இவர் மேலே சந்தேகங்கிறதும் இவ்வளோ நாள் வந்தது இல்லைங்க. ஆனால் இப்போ இவர் வாயால் எல்லா உண்மையும் சொல்கிறாரு. நானும் அந்த பொண்ணு வந்து உடலுறவில் ஈடுபடுறதுக்கு போனோம், அந்த இடத்துல வச்சு தான் உடலுறவில் ஈடுபட ஆரம்பித்தோம், அந்த டயத்தில் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க குடும்பமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேவலமானவனும் நம்ம பெற்றிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவாக இருக்கட்டும், நம்ம உயிராக நினச்சிட்டு இருக்க நம்ம கணவர் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க பொண்டாட்டியாக இருக்கட்டும், எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உண்மை தெரிஞ்சு போச்சுல, அதுக்கப்புறம் மன்னிச்சிருமா, இவன் வந்து தெரியாமல் பண்ணிட்டா அப்படி இப்படின்னு என்ன தைரியம் இருந்தால் இவன் வந்து அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி பண்ணுவான் வைப்பான்னு சொல்லி அந்த பொண்ணோட உடம்புல இருக்க ஆத்மா பயங்கரமாக கத்துதாங்க. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி ஆக்ரோஷமான ஆத்மாவை வந்து அடக்கிறதுக்கு சில பல யுக்திகள் வந்து வச்சுருப்பாங்களாங்க. என்னென்னா ரத்தத்தை சிந்தி அதெல்லாம் கொஞ்சம் விஷயங்கள், நிறைய மாந்திரிகமான விஷயங்கள்ங்க. அதெல்லாம் வந்து எனக்கு அந்தளவுக்கு தெரியலை. அது போக அந்த ராஜேஷும் வந்து என்கிட்ட அந்தளவு சொல்லலை. ஸோ நான் ஏதாவது நானாக சொல்லிடக்கூடாதுல, ஏதோ ரத்தத்தெல்லாம் வச்சு என்னெல்லாமோ பண்ணாங்களாங்க. யாரோட ரத்தம், சேகர் ரத்தத்தெல்லாம் வச்சு என்னெல்லாமோ பண்ணி அந்த அமானுஷ ஆத்மாவை வந்து ஒரு வழியாக வெளியே எடுத்துட்டாங்களாம். வெளியே எடுத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு நார்மலாக இருக்காங்க. அந்த பொண்ணுக்கிட்டேயும் வந்து எல்லா விஷயத்தையுமே கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்னென்னா, இவ்வளோ தூரம் மாட்டிக்கிட்டோம்ல, சேகர் வந்து கள்ளத்தனமாக இவர்கிட்ட பேசினாலும் இவர்கிட்ட கொஞ்சம் அன்பாக தானே இருந்தாங்க. ஆனால் அந்த பொண்ணு அப்படியே மாற்றி சொல்லிட்டாங்க. என்னென்னா, இந்த மாதிரி இவர் கல்யாணம் ஆனது வச்சது எதுவுமே என்கிட்ட இவர் சொல்லவே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது, என்னை காதலிக்கிற மாதிரி தான் என்கிட்ட பேசினார், என்ன அதனால தான் நான் உன்னை சும்மா வெளியே நம்ம பேசுவோன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போகும்போது நான் சுடுகாட்டுக்கிட்ட வேண்டான்னு சொன்னேன். இவர் என்னை வீம்புக்குன்னே கூப்பிட்டு போய் அங்கே என்னை வலுக்கட்டாயமாக பலவங்கமாக என்னை கெடுக்க பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஊர் மொத்தமும் சேர்ந்து சேகரை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்போ சேகருடைய அம்மா அப்பா இருந்துக்கிட்டு மன்னிச்சிருங்கன்னு இனிமேல் குலதெய்வம் அந்த தெய்வம்னு சொல்லி உங்கள் குடும்பத்திலேருந்து ஒரு ஆள் ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமாக திட்டாங்களாங்க. இதனால சேகர் குடும்பமே ரொம்ப பெரிய பாதிப்பில் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா குலதெய்வங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ ஒரு சக்தியான விஷயம், ஒரு குடும்பத்துக்கும் குலதெய்வம் எவ்வளோ முக்கியம்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட குலதெய்வத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடாது, இனிமேல் இந்த ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு அந்த ஊருக்காரங்க சொன்னோட்டி அந்த சேகருடைய குடும்பமே மொத்தமாக க்ளோஸுங்க. ஏன்னா
அவங்க அம்மா அப்பாலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க குலதெய்வத்தை கண்டுபிடிக்க. இவர் பண்ண இந்த கீழ்த்தனமான விஷயத்தினால மொத்த இதுவும் போயிட்டு, ஸோ எல்லாரும் சேர்ந்து திரும்ப தருமபுரிக்கு போகிறாங்க. அந்த பொண்ணு இருக்கா தெரியுமா, யார், சேகருடைய மனைவி. அந்த பொண்ணு தன்னுடைய குழந்தைகளை கூப்பிட்டு அந்த பொண்ணோட அப்பா வீட்டுக்கே போயிட்டாங்க. டிவோர்ஸ் கொடுத்துட்டான். ஸோ டிவோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க வீட்லேயுமே வந்து சேகரை இப்போ நடையாற்ற மாட்டாங்களாம். சேகர் வந்து அதுக்கப்புறம் தனியாக தான் ஒரு வாழ்க்கையை பார்த்தாராங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கள்ள தொடர்பு ஏற்படுத்தி அந்த பொண்ணுக்காக எல்லாம் பண்ணி கடைசியில் ஒரு அமானுஷத்துக்கிட்ட மாட்டி கடைசியில் அந்த பொண்ணே வந்து இப்படி இவனை ஏமாற்றிட்டு போயிட்டா. இதனால என்ன பிரச்சனை பண்ணாலும் என்ன சண்டை போட்டாலும் உண்மையாக இருந்த இவருடைய மனைவி கடைசியில் இவரை விட்டுட்டு போயிட்டா. இப்போ வந்து வேலை வெட்டிக்கு போகாமல் எதுவுமே பண்ணாமல் குடிச்சிட்டு உடம்ப அழிச்சிட்டு இப்போ வந்து ஒரு பிச்சைக்காரனோட கேவலமாக இருக்காராங்க. இதுதான் வந்து சேகருடைய நிலைமை. நான் சொன்னேன் தெரியுமா ஸ்டார்டிங்கில், ஒரு டெக்னாலஜி எவ்வளோத்துக்குள்ளே வளருதோ அவ்வளோத்துக்குள்ளே நம்ம கெடுதல் தருதுன்னு சொல்லிட்டு. என்னென்னா ஃபோனு தாங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க. அந்த ஃபோனில் இப்போ கூட நீங்களும் யோசிச்சு பாருங்கள், அந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு சேகருக்கு மெசேஜே பண்ணியிருக்கு. இவர் போதையில் அப்படி பண்ணார், ஆனால் அந்த பொண்ணு தான் மெசேஜே பண்ணியிருக்கு. இவருக்கு கல்யாணம் ஆகிட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேருக்கணுமே வேண்டாமா, ஆனால் அப்படியே அந்த பொண்ணு திரும்பி அவருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கு, எல்லாம் பேசியிருக்கு, எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு செகண்டில் சேகரை வந்து மொத்தமாக க்ளோஸ் பண்ணி விட்டுட்டுங்க, யார் என்னன்னே தெரியாத மாதிரி. ஸோ இதனால் சேகருடைய லைஃபே டோட்டல் க்ளோஸ். சேகர் ஃபேமிலியுமே ரொம்ப அவதிப்படுறாங்களாங்க. ஏன்னா குலதெய்வத்தை நம்மளால் கும்பிட முடியலன்னு சொல்லி இன்ன வரைக்கும் அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்களாம். அதுக்கப்புறம் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்களா, ஆனால் அந்த குலதெய்வத்தை இவங்களெல்லாம் பார்க்கவே முடியலையாங்க. இதுதான் அந்த சுடுகாட்டில் வந்து உடலுறவு பண்ணனால நடந்த அமானுஷ பயங்கரமான விஷயம். இந்த உண்மை சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது போக உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக இருந்தாலும் சரி திகில் அமானுஷ உண்மை சம்பவங்கள் நடந்துருச்சுன்னா மறக்காமல் நம்ம இன்ஸ்டா ஐடியில் வந்து நம்மளுக்கு வாய்ஸ் மெசேஜாக போடுங்க. அதையும் நம்ம ஸ்டோரியாக எடுத்து போட்டுடலாம். இன்னொரு திகில் அமானுஷ சம்பவத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.